வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃபென்ஸ் ஜாப் தான் பார்க்க போகிறோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம். அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 10th பாஸ் பண்ணாவே போதும். அதுக்கான சேலரி வந்து 39,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, ஐடிபிபி டெலிகம்யூனிகேஷன்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து ஆல் விமென்ஸ் அண்ட் மென்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்தளவில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் வந்து விமன் கேண்டிடேட்ஸ் இவங்க யாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மேலும் இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் என்னென்ன ஜாப் வேகன்சிலாம் வந்திருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இதை மாதிரி இம்பார்ட்டண்டான ஜாப் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் உங்களுக்கும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஐடிபிபிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். இது ஆல்ரெடி வந்து ஒரு டிஃபென்ஸ் ஜாப் தான். இதில் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அண்ட் வந்து கான்ஸ்டபிள் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஃபுல்லாகவே வந்து டெலிகம்யூனிகேஷன் ஸ்ட்ரீமில் தான் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த ஜாப்க்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வேகன்சியை பொறுத்தளவுக்கு சப் இன்ஸ்பெக்டர் மெயிலுக்கு வந்து 78 வேகன்சியும், சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேலுக்கு 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் மெயிலுக்கு 325 வேகன்சி, நிறைய வேகன்சி இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேலுக்கு 58 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு 44 வேகன்சி, 7 வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இல்லைனா நீங்கள் யூஆருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கம்யூனிட்டியுமே வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து லெவல் 6ல் வந்து சேலரி தர்றாங்க. 35,000லேருந்து 1,24,000 வரைக்கும் இருக்குன்றாங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 25,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கான்ஸ்டபிளுக்கு 21,000 சொல்கிறாங்க. பட் வந்து இப்போ நம்ம சப் இன்ஸ்பெக்டரை எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எல்லா அலவன்ஸோடையும் சேர்த்து 45,000க்கு மேலே வரும். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 30,000க்கு கண்டிப்பாக மேலே வரும். ஸோ இதில் கொடுத்துருக்க சேலரியோடையுமே அலவன்ஸோடு சேர்த்து நமக்கு நிறைய சேலரி கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்கலாம். எலிஜிபிலிட்டியில் ஏஜ் லிமிட்ஸ் பற்றி பார்த்தோன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 20லேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 18லேருந்து 25, கான்ஸ்டபிளுக்கும் 18லேருந்து 23 கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து ஏஜ் லிமிட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாதான்னா அப்படிலாம் இல்லை. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இந்த ஜாபுக்கு உண்டு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பின்னாடி சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தோம்னா, நம்ம பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது வந்து சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் இருக்கணும். அதாவது சயின்ஸில் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங்கில் வந்து இசி டிபார்ட்மெண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது டெலிகம்யூனிகேஷன் ஜாப்பு. ஸோ இசி அண்ட் வந்து ட்ரிபிள் இ முடித்தவங்க வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி இவங்களுமே வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தோன்னா, நம்ம வந்து +2 முடிச்சிருக்கணும். அதில் 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இது வந்து இருக்கணும். அதில் 45% வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 10th + டிப்ளமோ படிச்சிருக்கலாம். 10th + ஐடிஐ படிச்சிருக்கலாம். இது யாருனாலுமே வந்து நம்ம வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிளை பொறுத்தளவுக்கு மெட்ரிகுலேஷன் போர்டு, அதாவது 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டபிளுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து டிப்ளமோலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்சென்டிவ் அண்ட் போனஸ் மார்க் பற்றி பார்த்தோன்னா, இப்போ நம்ம டிகிரியில் வந்து டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ்லாம் முடிச்சிருந்தோன்னா 5 மார்க்ஸும், டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 மார்க்ஸும், ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸும் தருவோன்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து கட் ஆஃப் டேட், அதாவது ஏஜ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 20லேருந்து 25 வயசு வரைக்கும், 18லேருந்து 25 வயசு வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள், 18லேருந்து 23 வயசு வரைக்கும் கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டேன். அது வந்து எந்தெந்த டேட்குள்ளே இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏஜ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான இது ரிலாக்ஸேஷன் தான் இது. இப்போ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ், அதாவது 25 வயசுனால் எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் எடுத்துக்கலாம். ஓபிசி இருந்தால் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏஜ் லிமிட் வந்து தனி, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா முதல்ல நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 3rd கொடுத்துருக்காங்கல்ல, ஆல் அதர் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, அதுதான் வந்து நமக்கான குவாலிஃபிகேஷன். இதில் வந்து எஸ்ஐ கேண்டிடேட்டுக்கு வந்து செஸ்ட் வந்து 80 to 85 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண அளவில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிளுக்கு 82, அதே 80 to 85 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. விமன் கேண்டிடேட்டுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் கிடையாதுல, அதனால் வந்து அவங்களுக்கு ஹைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ மெயிலுக்கான ஹைட் பார்த்தோன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதாவது நம்ம ஃபிசிக்கலை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஐ விஷன் வந்து செக் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளைன்ற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு
சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 200 வந்து எக்ஸாம் ஃபீஸும், கான்ஸ்டபிள் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 100 வந்து எக்ஸாம் ஃபீஸும். எக்ஸாம் ஃபீஸுமே வந்து எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட் இவங்க யாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. மற்றபடி எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து எல்லா கேண்டிடேட்டில் இருக்க மென்ஸ்க்குமே வந்து 200 வந்து எக்ஸாம் ஃபீஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தோன்னா 15 நவம்பர்லேருந்து December 14 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வெப்சைட்டுமே கொடுத்துட்டாங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபிசிக்கல் எண்டுரன்ஸ் டெஸ்ட்டுமே இருக்குது. அதில் ஃபிசிக்கலில் பார்த்தோன்னா எஸ்ஐ கேண்டிடேட்டுக்கு 100 மீட்டரும் இருக்குது, 1200 மீட்டரும் இருக்குது. 100 மீட்டரில் மேல் கேண்டிடேட் வந்து 16 செகண்டில் முடிக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 18 செகண்டில் முடிக்கணும். 1600 மீட்டர் பார்த்தோன்னா மேல் கேண்டிடேட் வந்து 7 minutes 30 seconds கொடுப்பாங்க. அதே இது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 800 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 4 minutes 45 secondsல முடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தோன்னா ரன்னிங்கு, லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப் இருக்குது. ரன்னிங்கை பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1600 மீட்டர் அதே மாதிரி தான் எஸ்ஐக்கு என்ன டைமிங் கொடுத்தாங்களோ அதே டைமிங் தான். கேர்ள்ஸ்க்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் 800 மீட்டர் அதே டைமிங் 4 minutes 45 seconds. லாங் ஜம்ப்பை பொறுத்தளவுக்கு மெயில் கேண்டிடேட்டுக்கு வந்து 11 feet வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்முக்குமே 3 சான்ஸ், அதில் வந்து 3.5 மீட்டர் வந்து நம்ம குதிக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்தளவுக்கு லாங் ஜம்ப் 9 feetம் ஹை ஜம்ப் வந்து 3 feetம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் கேர்ள்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் விமன் கேண்டிடேட் தான் மெஷர்மெண்ட் பண்ணுறது, விமன் ஸ்டாஃப் தான் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 2 என்னென்னு பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம். இதில் நமக்கு வந்து ஃபேஸ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபேஸ் 2 நடக்கும். ஃபேஸ் 2 வந்து ரிட்டன் எக்ஸாமில் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 30 மார்க்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 35 மார்க்ஸு, ரீசனிங் வந்து 35 மார்க்ஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1ல் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா பேப்பர் 2ல் வந்து நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி வந்து இந்தந்த சப்ஜெக்டில் தான் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. அதில் எலக்ட்ரானிக்ஸ்க்கு கம்யூனிகேஷனுக்கு வந்து 20 கொஷின்ஸ், மற்ற எல்லாத்துக்குமே வந்து 10 கொஷின்ஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தது எஸ்ஐக்கான சிலபஸ். இப்போ ஹெட் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். இவங்களுக்குமே வந்து பேப்பர் 1ல் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரே பேப்பரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டபிளில் பார்த்தோன்னா கான்ஸ்டபிளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம் பேட்டர்ன் தான் இருக்கும். ஏன்னா வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். அவங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டி ஆப்டிடியூட் இந்த 4 தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து பேப்பர் 2லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 35% வந்து பாஸ் மார்க்குன்றதை கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ் மார்க் தான், இது வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் என்சிசியில் சி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% வந்து மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தருவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு நார்மலாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இம்பார்ட்டண்டான எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணலாம். அந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணுறவங்க இதில் இருக்க கான்ஸ்டபிளுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே குவாலிஃபிகேஷன் ஒன்று தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து எஸ்எஸ்சி ஜாப்பில் டிஃபென்ஸ் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணி இதே மாதிரி ஒரு எஸ்ஏ அண்ட் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்றதையும் சொல்லுங்கள். இந்த ஜாப்க்கான எக்ஸாம் டேட் என்ன, எக்ஸாம் சிலபஸ் என்ன, எக்ஸாமுக்கான சேலரி என்ன, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைனா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா அதுக்கு ஒரு புது வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட் நியூஸ் வந்து உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சி ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எஸ்எஸ்சிலேருந்து இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.